பிக் பாஸ் லைவ்ல டான்ஸ் மாரத்தான் 2.0 டாஸ்க் வந்து நடக்குது. மதியானம் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை இப்ப கேன்சல் பண்ணி இப்ப வேற ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. ஆக்டிவிட்டி ஏரியாக்கு வந்து டீம்ல இருந்து 2 பேர் போகணும். அவங்க வாயில வந்து செல்லோ டேப் போட்டு வந்து ஒட்டிடுவாங்க. ஆக்டிவிட்டி ஏரியால வந்து 5 பாட்டு வந்து ஒரு டீமுக்கு வந்து போட்டு காமிப்பாங்க. அதை வந்து அவங்க டான்ஸ் ஆடி காமிக்கணும். அவங்க டீம்ல இருக்க மீதி 2 பேர் வந்து லிவிங் ஏரியால இருந்து அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து டாஸ்க். இந்த டாஸ்க் ஃபர்ஸ்ட் டீமா விக்ரம் டீம் தான் வந்து விளையாடுறாங்க. விக்ரம், எஃப்ஜே, சபரி, அரோரா, சுபிக்ஷா இவங்க டீம்ல 5 பேர் இருக்கனால சபரி தவிர மீதி 4 பேருமே இந்த டாஸ்க்கை வந்து விளையாடுறாங்க. இப்ப லைவ்ல இந்த டாஸ்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாயும் வந்து கண்டுபிடிக்கல. 1 மணி நேரம் ஆனனால பிக் பாஸ் வந்து இப்ப அடுத்த பாட்டை வந்து போட்டிருக்காரு. இவங்க டீம் ஃபைனலா வந்து 2 மணி நேரம் 38 நிமிஷத்துல வந்து 4 பாட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையாவே அரோரா, விக்ரம் இவங்க 2 பேருமே பாவம் ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களால டான்ஸே வந்து பண்ண முடியல. இன்னும் 2 டீம் வந்து இந்த டாஸ்க் வந்து விளையாடணும். நைட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மின்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் மீதி டாஸ்க் வந்து இருக்கும். ஓவராலா டாஸ்க் வின் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீ டாஸ்க்ல யார் 24 மணி நேரம் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.